வணக்கம் நண்பர்களே, ஐவி சீரிஸோட டே 2. இன்னைக்கு காலைல காப்பி முட்டை இருந்து ரொம்ப நல்ல சாப்பாடு சொல்ல முடியாது, சுமாராக தான் இருந்து. லாஸ்ட்டில் கொஞ்சம் பிரெட் இருந்துச்சு, இதில் கொஞ்சம் செய்கையெல்லாம் இருக்கும். குடிப்புக்கு டீயை போட்டு முடிச்சிட்டோம். ஐவி வந்தாலும் கம்பெனிக்கு போக வேண்டாமா, அப்படி போகிற வழியில் எடிட்டிங் வேலையெல்லாம் முடிச்சிட்டோம். நாங்கள் வந்தனால கண்டிஷன் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. வெயில் ரொம்ப அடிக்கல, கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு. கொஞ்சம் கூலிங் இருந்தனால எதமாக அந்த இடத்துல பைனாப்பிள் இருந்து நம்ம அம்தான் பையன் வாங்கி தந்தான். அந்த இடத்துல இருந்த வண்டி நின்றுச்சு. ரொம்ப நாளாக அதை ஓட்டணும் ஆசை. அதில் ஒரு 4 சுத்த போட்டு அப்படியே கொண்டு போய் கொடுத்துட்டோம். போகிற வழியில் ஒரு சம்பவம், விஷயம் அதிசயம் காலை முடிச்சுக்கிட்டாங்க. வண்டி ஒரு டிக்கெட்டே பைய தான் போகும். 2 பேர் யாரையும் வண்டி கொண்டு விட்டாங்க. கடைசியில் வந்து நம்ம ஹரி நண்பர் இப்படியே ஒரு சைனீஸ் கார்டன் உள்ள என்ட்ரி போட்டேன். நாங்கள் வந்து கார்டனில் ஸோ அதில் போன்சாயின் ஏதோ ஒன்று அப்புறம் தான் தெரியும். போன்சாயினா மரம் வளர்றது சின்ன சின்னதாக இருக்கும். எல்லா மரத்தில் உள்ளதையும் லைட்டாக வெட்டி எடுத்து இப்படி வச்சுருப்பாங்க. உச்சைக்கு சாப்பாடு ஓகே, நல்ல ஒரு பிரியாணி சாப்பிட்டு கிளம்பலான்னு பார்த்தா நம்ம சாரை காணல. இது குடிப்புக்கு பால் இல்லை, பாயசம். மேலே எதுவுமே தெரிய மாட்டேங்குது. பாயசம் எதமாக இருந்துச்சு. அடுத்த வந்த இடம் தான் சிவாஜி நகர். உள்ளே வரும்போது எதுவும் வாங்கிட்டு தான் இருந்தேன். ஆனால் கண்ணு வாங்குன்னு சொல்லுது. நம்ம இந்த கடையில் கொஞ்சம் நிறைய சாதனம் வாங்கினால எல்லா ஏரியாலையும் பார்க்கெயின் பண்ணி தான் வாங்க வேண்டிய நிலமை. கொஞ்சம் நிறைய வாங்கிட்டேனா, ஸோ அதை நம்ம சாக்ஸ் கிஃப்ட் பண்ணாங்க. அப்படியே அந்த எனக்கு வாழ்த்துக்கள் போட்டு இப்படி கிளம்பிட்டோம். வெளியே வரும்போது நம்ம ஹரி நண்பர் ஜூஸ் ஸ்பான்சர் பண்ணார். ஒரு ஃபல்லுடாய் 6 பேர் குடிச்சிட்டு இருந்தோம். சாரி 3 பேர். அதெல்லாம் ஒரு சிப்ட் அடிச்சேன். இந்த வயிறு கோளாறாக இருந்து, ஸோ அதனால் ஒன்றே போட்டு நான் முடிச்சுக்கிட்டேன். அப்படியே கிளம்பி பஸ்ஸை பார்த்து ஓடிட்டோம். ராத்திரி சாப்பாடு அந்த நிலை சுட்ட கோழி இருந்துச்சு. நைட்டு டிஜே வச்சுருந்தாங்க. ஸோ அந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். ஆட்டத்தை போட்டு டே முடிச்சுக்கிட்டேன். மகிழ்ச்சியா இருங்க மக்கா.